ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சீர்காழி ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் ஆடி மாத பால்முறை திருவிழா இன்றைக்கி 3வது நாள், அதாவது ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஐயாவுக்கு மதியான பணிவிடை நடக்குது, அதை எல்லாரும் பாருங்கள். அதனைத் தொடர்ந்து மதியம் உகப்படிப்பு நடைபெற்றது. உகப்படிப்பு நடந்து முடிந்த பின் இனிமம் வழங்கப்பட்டது. இனிமம் வழங்கப்பட்டது பின் அன்னதர்மம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 3 ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் 3ஆம் திருவிழா திரீடு வாசிப்பு சிறப்பாக நடைபெற தொடங்கியது. அதற்கு முன்னதாக ஐயாவுக்கு அலங்காரம் பண்ணி மணி அடிச்சுட்டு திரீடு வாசிப்பு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அதில் உள்ள கதையை கேளுங்க, ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வரியுமே வாசித்து அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கதைகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரீடு வாசிப்பு முடிவில் பாட்டும் பாடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாகவும் இருக்குது. ஒவ்வொன்றும் கேட்குறதுக்குமே நல்லா இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அன்பு கொடி மக்கள் அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, பாருங்கள். கருப்பு கட்டி கேட்டடிப்பான், நாடு வட்டி ஓரை நாள்தோறும் கேட்டடிப்பான், மாதிரிக்கு நொந்து வாய் கொண்டு கேட்டடிப்பான், நெடுமட்டை கேட்பான், நெட்டோரை தான் கேட்பான், கொண்டு வாவனவே குள்பகனி கேட்டடிப்பான். யார் யாரையும் சமைக்கக்கூடாது, வலிக்கும் கலிக்கிறோம் கெட்டவன் தத்துவம் முடிஞ்சு யாரும் கடிமம் பண்ண கெட்டவன் சமைக்கிறது வலிச்சு நாங்கள். அப்ப கெட்டவன் சபித்தாலே பலிக்குதுன்னா ஒரு நல்லவன் சபித்தா என்ன நடக்குன்னு வச்சு பாருங்க. குறிப்பிட்ட பணையேறி மக்கள், ஏன்னா அவங்க மரங்கள் மரத்தை கொண்டு போக முடியாதுன்னு மற்றவர்களுக்கு தங்க பொருளை தூக்கிட்டு போயிடலாம், பயிரத்தை தூக்கிட்டு போயிடலாம். அவங்க இடம் எடுத்து போயிட்டாங்க, நீங்க போயிட்டாங்க, இந்தியா முழுக்க பாரத தேசம் முழுக்க போயிட்டாங்க. இவங்க இந்த நிலத்திலேயே இருந்தாங்க. இப்ப பாக்குறாங்க யார் உழைக்கிற வர்க்கம், யாருக்கு நல்ல வருமானம் வருது, இவங்க கிட்டதான் வருது. அவங்களோட உரிமை அவங்களுக்கு வரி அதிகமாக. இப்படிதான் தாய்க்கு ஆயம் சருது மூதலாயம், தாய்க்கு ஆயம் கம்பு தடிகாயம், தானமது ஏன் சான்றோர் காயம், நடுவாள் தூர்வட்டி கேயாயம், இல்ல வைகுண்ட காலம் இருந்தது. யாராலையும் மறுத்து பேச முடியும் சொல்லுங்க. காணிக்காய கம்புகாரி வீட்டுல அப்ப கேட்கறதா வெட்டலாம், கவர்மெண்ட்ல இருந்து பிரச்சனை கிடையாது அந்த காலத்துல. ஏன்னா ஊர் முழுக்க காடாதான் இருக்கு இல்லையா, மரத்துல கம்புகாரியில வெட்டுனா அதை பார்ப்போம். வீட்டுல தேர்க்க மாட்டாங்க, கம்பு இருக்கு வரி, தனி வரி, கம்புகாரியில தான் வரி. தாராமதி ஏறு சார்ந்த ஒரு பணமரம் ஏறக்கூடியவங்களுக்கு வரி, பணமரம் ஏறக்கூடிய ஏறுவாங்க, ஏறுறவருக்கு வரி. அது மட்டும் இல்ல அருவாள் பட்டி, நான் இங்க வாசல்ல தூரம் அருவாள்
1000 ரூபா என்னெல்லாம் வச்சிருப்பாங்க, கடிப்பு எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு வரி, எல்லாம் வரி. ஆலமரத்துக்கு என்னையா வரி? ஏதோ ஒரு காக்கா எங்கேயோ எச்சு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போட்டிருக்கோம், அதுக்கு வெடிப்புல முளைச்சு வந்துருக்கும் தானா. ஆலமரத்தை நம்ம வளர்ப்போம், வேணாமே நடுவு வைப்போமா? தானா முளைச்சு வந்து உங்க வீட்டுக்கு முன்ன வளர்ந்துருச்சுன்னா அவன் வீட்டுக்கு முன்ன ஆலமரம் அது வரி. எவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தேவை என்ன? மேல கப்பல் இருந்து பணம் தேவை. அதுக்கு என்ன வேணும் வாய்ப்பு இருந்ததோ அத்தனையும் வரியாக போட்டான். தாளமரத்துக்கு 1000, பனைமரத்துக்கு வரி. முதல்ல பனைமரம் ஏறதுக்கு வரி, இப்ப அடுத்து அருவப்பட்டிக்கு வரி, அடுத்து பனை மரத்துக்கு வரி. எப்படிலாம் வரி கட்டிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன கட்டுறோம், ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு வரியே கிடையாது. ஆமா, வட்டிக்கும் 1000, வட்டிக்கு காசு கொடுத்து அதுக்கும் என்ன பண்ணுவான், அதுக்கும் வரி. வட்டிக்கு வட்டி, அதெல்லாம் வட்டி குட்டி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அன்னைக்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கட்டி பாணியிலே காரணங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் நிறைய சொல்றேன் ஐயா எழுதுறாரு. பனையை கேட்டு அடிப்பான், பதவி கேட்டு அடிப்பான், அடிச்சடிச்சுதான் கேட்பான். எவ்வளவு இலக்காரமா நடத்துக்கிற யார காலி வளர்த்த மன்னர்களுக்கு நிலைமை பெண்ணாயிட்டு அடுத்தவன் எட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், என்னைக்கானாலும் நீ உன்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேறிட்ட யாருக்கே நம்ம அடிமை ஆகுது. பொருளாதாரத்தை முன்னேறாதவன் தான் இன்னைக்கு வரைக்கும் அடிமான்னு இருக்கிறான். புரியலையோ? பொருளாதாரத்தை முன்னேறிட்டா நம்ம அடிமன் யாரும் சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்க, ஒழுங்கா படி, நேரமே நல்ல பதவிக்கு போ, அடிமன்றது தானாவே போயிடும். புரியலையோ? அடிமை படைக்கிறதுக்கு ஒரே வழி தான். நீ ஐஏஎஸ் ஆயிரம் யார் அடிமன் சொல்ல போறான்? நீ யார் உன்னை யார் அடிமன் சொல்லனா அவருடைய இடத்துக்கு போன கூட்டாதான் அவன் கையெழுத்து போட முடியும். ஐஏஎஸ் அதிகாரியா போனா எந்த படைக்கான யாரெல்லாம் அங்க கையெழுத்து போடுறதுக்கு தான் கூட்டுவான். அப்ப அடிமை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி எது? நீ ஐயாவின் அன்பு கொடி பிள்ளைகளாகிய எல்லாரும் வந்து இந்த வீடியோவை வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கதையும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. திரியேடு வாசிப்பு வந்து நடந்து முடிஞ்ச உடனே வந்து மணி அடித்தாங்க. மணி அடிச்சுட்டு வந்து ஓம்பெருக்குனாங்க. ஓம்பெருக்கிட்டு வந்து இனிமா வழங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இரவு வந்து சிற்றுண்டி வழங்கப்பட்டது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு சில பேர் கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னா, டெய்லி உள்ள வீடியோ வந்து டெய்லி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து கோயிலில் முடிஞ்சிட்டு கிளம்புறதுக்கே வந்து எப்படியும் 11 மணி அதுக்கு மேலேயே ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறதுக்கு முடியலை. அதனால தான் அடுத்த நாள் வீடியோ போடுறேன். இன்னைக்குள்ள வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். இன்றைக்குன்னா அதாவது வந்து ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை 4ஆம் திருவிழா. இந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இதுதான் வந்து ஆகஸ்ட் 3, அதாவது வந்து 3ஆம் திருவிழாவில் வந்து ஐயாவுடைய அலங்காரம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளை பெறுங்கள். திரும்பவும் ஒருக்கா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.